சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாதத்தோட ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் பெரிய அளவிலான யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்துன மாதிரி ஏற்கனவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் நிறைய சோதனைகளையும் தொடர்ச்சியான தடுமாற்றங்களையும் மட்டும் தான் கொடுத்திருக்கு. குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா ஏற்கனவே நிறைய வேலை இழப்புகளை சந்திச்சுட்டு வந்த விருச்சிக ராசிக்காரங்க தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துலயும் நிறைய நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. மேல் அதிகாரிகள் கூட மனக்கசப்பு, கூட வேலை பார்க்கறவங்க கூட சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ச்சியா இருந்துகிட்டே வருது. அதுலயும் குறிப்பா கடந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களோட குடும்பத்துல வேற யாராவது வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களும் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சில நெருக்கடிகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதாவது உங்களோட தம்பி தங்கைகள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட குழந்தைகள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களை பெத்தவங்க வேலைக்கு போனாலும் சரி, அவங்க வேலை பார்க்கிற இடத்துலயும் கடந்த ஜனவரி மாதத்துல நிறைய நெருக்கடிகளை கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. இதனால பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி இல்லாம மன அழுத்தங்களோடய இதுவரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு கடந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியான செலவுகளை கொண்டு வந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நின்னா செலவு, உட்கார்ந்தா செலவு, நடந்தாலும் செலவு அப்படின்னு சொல்ற மாதிரி கடந்த ஜனவரி மாதம் முழுக்கவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியான விரை செலவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். இதனால ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழலும் கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். இவ்வளவுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கடந்த ஜனவரி மாசத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகளை விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. இது கூடவே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையும் இன்னைக்கு பறிபோகுமா நாளைக்கு பறிபோகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே விருச்சிக ராசிக்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இரவு பகல் பாராம கடினமா உழைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் கிடைக்கல. தற்சமயம் இவங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையிலையும் சரியான மரியாதையும் இவங்க உழைப்புக்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கவே இல்ல. இருந்தாலும் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகளை கொடுக்காம ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், எதிர்பாராத வெற்றிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல வாய்ப்புகள் இல்ல. ஆனா உங்களோட கடின உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான பலன்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். அது என்னப்பா விருச்சிக ராசிக்கு மட்டும் யோகமும் அதிர்ஷ்டமும் எப்பவும் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க அதிர்ஷ்டத்தாலேயோ யோகத்தாலேயோ முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி, அதுலயும் முக்கியமா நேர்மையா உழைச்சி படிப்படியா தான் இவங்க முன்னேறி வந்துகிட்டு இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாசத்திலையும் இவங்களுக்கு பெரிய அளவிலான யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது. ஆனாலும் கடந்த ஜனவரி மாதத்தை ஒப்பிடும் போது ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அதாவது இந்த மாதத்துல உங்க ராசிக்கு 3வது வீடான தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவான் எனர்ஜி சஞ்சாரம் பண்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 3வது வீட்டுல உச்சம் பெற்ற நிலையில பயணம் பண்றார். ஒரு ஜாதகத்துல ராசிநாதன் உச்சமடைறார் அப்படின்னாலே அந்த ஜாதகரை கவசம் மாதிரி பாதுகாப்பார் அப்படின்னு அர்த்தம். இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் பனி மாதிரி விலகி போறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது, இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எப்படி தீர்க்க போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிரச்சனைகள் செவ்வாய் பகவானோட அருளால பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாம பனி மாதிரி விலகி போயிடும். அதாவது நம்ம ஊர்கள்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சுருக்கமா சொல்றதா இருந்தா நீங்க மரணத்தோட விளிம்புல இருந்தாலும் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அந்த ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வந்துருவீங்க. பொதுவாவே செவ்வாய் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கிறதால மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்காரங்க 2 மடங்கு மன உறுதியோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உச்சமடைறார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களோட மன உறுதி 2 மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மன உறுதியால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரங்க சமாளிச்சு காட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம்.
இதனால மன தைரியத்தோட ஒரு சில தெளிவான முடிவுகளை விருச்சிக ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில 4 கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து இருக்கிறது ஒரு சில குழப்பங்களையும் ஏற்படுத்தும். அதாவது இந்த 4 கிரகங்களோட சேர்க்கை ஜாதகருக்கு குருட்டு தைரியத்தை ஏற்படுத்தும். குறிப்பா ஒரு காரியத்துல இறங்கினா வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காம எவ்வளவோ இழந்தாச்சு இனிமே இழக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தோட அந்த காரியத்துல இறங்குவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடிகள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, இனிமே எதுக்கு வேலை பார்க்கணும், நம்மளே சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அதிரடியான யோசனைகள் இந்த பிப்ரவரி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஆனா நீங்க தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது புதிய முயற்சிகள்ல இறங்குறதுக்கோ இந்த பிப்ரவரி மாதம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. அதுலயும் முக்கியமா எந்த ஒரு சுப கிரகத்தோட பார்வையும் கிடைக்காத இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரங்க புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான பின்னடைவுகளை சந்திப்பீங்க. அதனால குரு பகவானோட பார்வை கிடைக்கக்கூடிய மே மாதம் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விதமான புதிய முயற்சிகள்லயும் இறங்காதீங்க. என்னைய கேட்டா நீங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த வாழ்க்கையவே மே மாதம் வரைக்கும் கெட்டியா பிடிச்சு கொண்டு போயிடுங்க. புதிய முயற்சிகள்ல இறங்க போறேன், சொந்த கால்ல நிக்க போறேன், யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு குருட்டுத்தனமான தைரியத்தோட முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகளை கட்டாயமா சந்திப்பீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. காய்ச்சல், தலைவலி, அஜீரண கோளாறுகள், மூட்டு வலி இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாமே ஒழிய பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்ல. அதே போல நீங்க ஏற்கனவே சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலை தொடர்ந்து நடத்தக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைக்குமே ஒழிய பெரிய அளவுக்கான லாபங்களை எதிர்பார்க்காதீங்க. அதுலயும் முக்கியமா உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில கேது பகவான் இருக்கிறதால எவ்வளவு பெரிய தொழிலை நீங்க நடத்திட்டு வந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்கிற லாபம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு நிறைய புது புது அனுபவங்களையும் தொழில் நுணுக்கங்களையும் கத்துக்கக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த தொழில லாபம் இல்ல, வேற தொழில் செய்யலாமா அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதிய முயற்சிகள் எதுலையும் நீங்க இறங்குறதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகமான காலகட்டமா இருக்காது. மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான பிரச்சனைகளோ அல்லது நெருக்கடிகளோ இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்காது. அதே சமயம் நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறீங்களோ அதே மாதிரியான பிரச்சனைகளை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் சந்திப்பாங்க. அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதோட தொடர்ச்சியா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கட்டாயமா பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தரோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இதனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனவரி மாதத்துல நீங்க சந்திச்சுட்டு வந்த பண நெருக்கடிகள் அளவுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு சிறப்பான பண வரவை இந்த பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்கலாம். அது கூடவே பெரிய அளவுக்கான கடன் வாங்க வேண்டிய தேவையும் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இருக்க போகுது. அதே சமயம் இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க எந்த முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. ஏன்னா உங்களோட மன தைரியம் 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதால அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால முடிஞ்ச வரைக்கும் அவசரமான முடிவுகளை எடுக்கிறத முழுமையா தவிர்த்துடுங்க. அதை விட முக்கியமா குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டையாவது ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. நன்றி, வணக்கம்.